இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக். ரிட்டர்ன்ஸ் புக்னால் நம்ம பார்த்தா தெரியுது என்னது, ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா, இதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். இதில் பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். ஆஃப்டர் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் the business unit may find that some of the goods are not up to the satisfactory level because of the following reasons. ஒன்று, ஏன் நம்ம ஒரு பொருள் விற்போம், ஏன் ஒரு பொருள் ரிட்டர்ன் பண்ணுறோம், நம்ம வாங்கியிருப்போம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த பொருள் இருந்திருக்காது, இல்லைன்னா நம்ம கேட்ட கலரில் இருந்திருக்காது, இல்லை நம்ம கேட்ட ஆர்டராக இருந்திருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால நம்ம அதை என்ன பண்ணுவோம், திருப்பி கொடுத்துருவோம். இதுதான் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் கன்சர்ன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தடவை வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணுவாங்க இல்லையா. நம்ம கேட்ட அளவுக்கு வந்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் இருந்திருக்கலாம் அதில். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குட்ஸ் மே பி டிஃபெக்டிவ், சரியான குட்ஸாக இருந்திருக்காது. தே மைட் ஹாவ் பீன் டேமேஜ் இன் டிரான்சிட். அதாவது இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம். Quantities delivered may not agree with the invoice. They might have been received quite later. They might not be as per the sample of the specification. There may be a breach of agreement. Therefore, the buyer may return them to the supplier. First, பார்த்தீங்கன்னா என்னது டிஃபெக்டிவாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டேமேஜ், தட் இஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏதோ உடஞ்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி டைமில் அவங்க திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்த்தீங்கன்னா, quantities delivered may not agree with the invoice. நம்ம நம்ம கேட்ட குவான்டிட்டி அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா லேட்டாக கிடச்சிருக்கும், சில பொருள்லாம் லேட்டாக கிடச்சா நம்ம என்ன முடியாது, சேல்ஸ் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி டைமில் நம்ம திருப்பி அனுப்பிச்சிடுவோம். அதே மாதிரி இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா, சில சாம்பிள்ஸ் நம்ம காமிச்சிருப்பாங்க, நம்மக்கிட்ட கொடுத்த சாம்பிள் வேறு மாதிரி இருக்கும், எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருப்போம், பட் அவங்க அனுப்பும்போது வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை திருப்பி அனுப்பிச்சிடுவோம். அதே மாதிரி இன்னொன்று breach of agreement. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த சப்ளைஸ் அண்ட் பையர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டைமில் திருப்பி கேட்டது ஏதோ ரீசனில் திருப்பி அனுப்பிடுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ரீசனில் தான் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸை செய்வோம். அப்போ என்ன அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஆகிற புக்ஸு, அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகிற ஒவ்வொரு இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புக்கில் எழுதி வைப்போம். அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். ஸோ பாருங்கள், purchases returns book is a subsidiary book in which transaction relating to return of previously purchased goods to suppliers for which cash is not immediately recorded. Since goods are going out to the suppliers, they are also known as return outwards, and book is also called as returns outward book or return outward journal. This book is prepared like purchases book. ஓகே, இந்த purchases return book அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தட் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் சப்சிடி, அது ஒரு சப்சிடி புக் தான் இல்லையா. இது என்ன எழுதுவான்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எழுதுவோம், வேறு எதுவுமே அதை எழுத மாட்டோம். அதே மாதிரி அந்த ரிட்டர்ன்ஸ் பண்ணும்போது கேஷ் வாங்கலை, கேஷ் இஸ் நாட் இம்மிடியட்லி ரிசீவ்ட், கேஷ் வாங்கலை அப்படின்னா அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம அதில் காட்டுவோம். அதே மாதிரி கோயிங் அவுட் டு தி சப்ளையர்ஸ், சில குட்ஸ்லாம் வந்து வெளில போதும் இல்லையா, அதை என்ன சொல்லுவோம், ரிட்டர்ன் அவுட்வர்ட் ஆர் புக் இஸ் கால்ட் ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட் ஜேர்னல். இந்த புக் என்ன சொல்லுவோம், ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்மேட். Purchase return book, date, particulars, ledger folio, debit note and amount, detail, total, marks. இதில் நேம் ஆஃப் த ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், நேம் ஆஃப் த பர்சன் whom goods are returned, யார் யாருக்கு விற்றோம் அப்படிங்கிறது இருக்கும், யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான்னு இருக்கும். அதே மாதிரி இந்த லெஜர் ஃபோலியோங்கிறது போஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்து, தட் இஸ் டீட்டெயில் வந்து கால்குலேஷன் போடுவோம். இந்த ரிமார்க்ஸ் வந்து ஏன் வந்து குட்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, டெபிட் நோட், the source of the document for return outward. அதாவது ஒரு பொருளை திருப்பி கொடுக்கும்போது அதோட டாக்குமெண்ட் என்ன, ரிட்டர்ன் டெபிட் நோட் அப்படின்னு கண்டிப்பாக அவங்க கையில் இருக்கணும். A debit note is a document, bill or statement sent to the person to whom goods are returned. யாருக்கு நம்ம பொருளை திருப்பி அனுப்புகிறோமோ அவங்களுக்கு ஒரு கொடுக்குறது தான் இந்த டெபிட் நோட். ஓகேவா, டெபிட் நோட் கொடுத்து இந்த குட்ஸை நம்ம திருப்பி அனுப்புகிறோம்.
This statement informs that the supplier account is debited to the extent of the value of the goods returned. அப்படின்னா அர்த்தம் சப்ளையர் யார் நமக்கு சப்ளை பண்ணமோ அவங்க அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, எந்த அளவுக்கு எந்த வேல்யூ எந்த குட்ஸோட என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பணத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், டெபிட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறதுக்காக கொடுக்குறது அது. இட் கண்டெயின் த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் டீட்டெயில் ஆஃப் த குட்ஸ் ரிட்டர்ன். என்ன இருக்கும், என்ன அம்சா என்ன குட்ஸ் அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. நேம் ஆஃப் த பார்ட்டி டு ஹோம் குட்ஸ் ரிட்டர்ன், யாருக்கு எந்த பர்சனுக்கு இல்லை எந்த பிஸ்னஸ் கன்சர்னுக்கு இல்லைனா எந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெட் வேல்யூ ஆஃப் த குட்ஸ் ஸோ ரிட்டர்ன் வித் த ரீசன் ஃபார் ரிட்டர்ன். அதே மாதிரி அந்த குட்ஸோட விலை என்ன அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி ஏன் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரிமார்க்ஸில் காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ் புக்.